சென்னை ஸ்பெஷல் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு கடலைப்பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக உப்பு, சோம்புத்தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வடையாக கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு கூடவே ஸ்பைசஸ் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இவ்வளோதான். இது தாளிக்கிறதுக்கு நல்ல கொலைய வதக்கி எடுக்கணும். வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்குறேன். இப்போது ஆவியில் நல்லா வெந்துடுச்சு. இதை ஆறுனதுக்கு அப்புறமா இதை உதுத்தெடுக்கணும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு ஒரு டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், அவ்வளோதான் இதுக்கு மசாலா. ஸோ நல்லா வதங்கணும். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த உதுத்து வச்சுருக்கிற வடையை சேர்த்துக்கலாம். வடை சேர்த்ததும் ரொம்ப கெட்டியாயிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு செக் பண்ணி ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை சேர்த்துட்டு அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சென்னை ஸ்டைலில் வடைக்கறி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.